அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மை3 ஆட்ஸ் நிறுவனத்தை அழிப்பதற்காக பாமக அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு கம்பெனி 20 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மக்களே. எது கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, எப்படி தகவல் கிடைக்குது, இந்த ஒரு 20 கோடி ரூபாய்க்கு அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிறத எப்படி கோரல் பண்ணி பார்க்குறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சமீபமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும் மக்களே, அது மை3 ஆட்ஸ் நிறுவனத்தை பற்றி ஒரு நபர் வந்து ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்கப்போ அவர் வந்து ஒரு பாமகவுடைய நிர்வாகி, ஒரு மூத்த நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இந்த கம்பெனியை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். அப்போது அவர் சொன்ன ஒரு தகவல் நமக்கு பகிர்ந்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் இன்னும் சில மூத்த நிர்வாகிகள் இன்னும் உங்களுக்கு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ரொம்ப க்ளோஸ் பீப்புள்கிட்ட பேசுகிறப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்னென்னால், இந்த மை3 ஆட்ஸ் கம்பெனியை ஒழிப்பதற்காக அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு கம்பெனி 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு சார் அப்படின்னு சொன்னிருந்தார். அப்போ நாம் கேட்டோம், இது எப்படிங்க, இது எந்த கம்பெனி கொடுத்தாங்கன்றது கிடைக்குமான்னு கேட்டப்போ, சார் விசாரித்து கண்டிப்பாக நான் சொல்கிறோம். ஆனால் எந்த கம்பெனி கொடுத்துருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒயிட்டாக உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, பிளாக் மணி தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சூட்கேஸை கொண்டு கொடுத்துருப்பாங்க. எந்த விதத்துலையுமே அக்கௌண்டபுளான ஒரு அமௌண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் அன்புமணி ராமதாஸுடைய வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு போனால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி பேசிகிட்டு இருந்தார் மக்கள். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டதுக்கு, சார் பாமகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் பல பேருக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னார். ஸோ இந்த ஒரு தகவல் எனக்கு செம ஷாக்கிங்காக இருந்துச்சு மக்கள். அதாவது என்னென்னா, அன்புமணி ராமதாஸ் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்குவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னால் உங்களுக்கு ஜென்ரலாகவே நம்ம அந்த கள்ளக்குறிச்சி கலவர வழக்கை பற்றி பேசும்பொழுது திருமாவளவன் பண்ண தவறுகளை பற்றி பேசிகிட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை திருமாவளவன் எதிர்க்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பாமக அப்படிலாம் இல்லையோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய நபர்களை நமக்கு வந்து க்ளோஸ் ஆகும் சமயத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு கம்பெனிலையும் ஷாப்லேயும் போயிட்டு அவங்க இந்த மாதிரி பணம் கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம், கடலூரில் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் பாமக நிர்வாகிகள் பணம் கேட்டு அது எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக போய் போச்சு அப்படிங்கிறத பற்றியும் தகவல் கிடைக்க எங்களுக்கு அந்த பிம்பங்கள் அந்த ஒரு அவங்க மேலே இருந்த அபிப்பிராயம் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சது. இப்போது மை3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கண்ணுக்கு எதிராக, அதாவது நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது வேறு, கண்ணுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவத்தை நம்ம டைரெக்டாக பார்க்கும் பொழுது இவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமான ஆட்களா அப்படிங்கிறது அப்பட்டமாக அசிங்கமாக கேவலமாக நம்ம உணர முடிகிறது மக்களே. அதாவது ஒரு மை3 ஆட்ஸ் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியை அழிப்பதற்காக அன்புமணி ராமதாஸுக்கு 20 கோடி ரூபாய் ஒரு கம்பெனி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் பாமகக்குள்ளேயே மூத்த நிர்வாகிகளுக்குள்ளேயே அவ்வளவு பரவலாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும், அதிலிருந்து இதுக்கு யாரை வச்சு ஒர்க் பண்ணலாம் நான் எப்பவுமே சொல்லுவோம் பாருங்கள் மக்களே. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கரூர் ஏரியாவில், கரூர் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கம்பெனிஸை அந்த கம்பெனிஸ் கிட்ட பணம் வாங்கிறதுக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னால், ஏன்னால் சமீப காலமாக கிட்டத்தட்ட 80-100 கம்பெனிகளுக்கு மேலே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அங்கே பணம் வாங்குறாங்க அந்த கம்பெனிக்கிட்டேருந்து. எப்படி வாங்குவாங்க, எப்படி அவங்க மாடல் சோப்பராண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் பணம் வாங்குறதுக்கு முடிவு பண்ணுறாரு வச்சுக்கோங்க மாடல் செயலாளர், அவர் இறங்க மாட்டார், அவர் கீழே உள்ள நபரை இறக்கி சும்மாவே இந்த கம்பெனியால் இவ்வளோ மாசுபடுது, இவ்வளோ தூரம் வந்து தண்ணி மாசுபடுது, காற்று மாசுபடுது, நாய்ஸ் மாசுபடுது, மக்கள் சுற்றி வாழ முடியல, ரொம்ப வருத்தம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி போராட்டம் ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த போராட்டம் ஒரு வாரம் தொடங்கும், 10 நாள் வந்து கண்டினியூ ஆகும், 15 days கண்டினியூ ஆகும். இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கிற சமயத்திலேயே எல்லா கம்பெனிகள்லையுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊழியருக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் இருக்கும் ரிகார்டிங் இவருடைய தப்பு, இந்த ஊழியர் தப்பே இருக்கும். ஊழியர் செஞ்ச தப்புக்கு ஒரு ஊதிய குறைப்போ இல்லை ஏதாவது ப்ரொமோஷன் குறைப்போ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து. அவர் வந்து லைஸாக இவங்க பேச்சு கொடுத்து யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவர் நைஸாக வெளியே எடுத்துக்கிட்டு வந்து அவரை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு இந்த நபருக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும், இந்த நபருக்கு வந்து நீதி கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ரூட்டை மாற்றுவாங்க. இது எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் கீழே இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் கட்ட ஆள் பண்ணிட்டு உட்காந்துருப்பான்.
அப்போ என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னடா தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ கம்பெனிக்கு வரப்போ போகிறப்போ மீடியாவுடைய ஃபோக்கஸ் அதே மாதிரி அங்கே லோக்கல் போலீஸ் வந்து கேட்பாங்க, சார் போராட்டம் பண்ணியிருக்காங்க சார், கூப்பிட்டுச்சு பேசி முடிச்சு விடுங்க சார் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்படி போராட்டம் வந்து கலவரம் ஆயிடுச்சா, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படுது. இப்போ இதுவே ஆக்சுவலாக வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிறதே. நாளைக்கு வந்து ரைட்டு மாதிரி தான் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடும் சார், ஸ்டேட் லெவல் இஷ்யூ ஆகிடும், பேசி முடிச்சு விடுங்க சார்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க கூப்பிட்டு பேசுகிறப்போ இந்த நபர், அதாவது போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நபர் வரமாட்டார், அந்த மாடு செல்லாக வருவார். வந்து உள்ளே போய் உட்காந்து பேசி விடுங்க சார், அந்த பையன் அப்படி தான் சார் பண்ணுவான், நாங்கள் பார்த்துக்கிறேன் சார், நான் பண்ணுறேன் சார், நான் செஞ்சிடறேன் சார் அப்படின்னு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பேசி வாங்கிட்டு போகிறது. இந்த மாதிரி கரூர் மாவட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகளில் இந்த ரீசன்ட் பாஸ்ட் கடந்த ஒரு 2-3 வருடங்களாக பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே மிகப்பெரிய பேசும் பொருளாக போயிட்டு இருக்குன்றதை மாற்றுக்கிறது கிடையாது மக்களை. நாமளும் சொல்லியிருந்தோம், இப்படி ஒரு கம்பெனி எடுக்கிறதுக்கு அந்த மாடு செல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த ஃப்ராடே இறங்கிட்டு இருக்கானா, அப்போ இவன் வந்து அமெச்சூரான்னு பார்த்துட்டு இருந்த மக்களே. இப்போ தான் புரிகிறது விஷயம். அவன் அல்லக்கை யாருக்குன்னா அன்புமணி ராமதாஸுக்கு. அன்புமணி ராமதாஸை செய்வதற்காக கீழே ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறாருனால் அது அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறதும், அவனுக்கு கொடுத்த அமௌண்ட்லேருந்து ஒரு 5% அப்படி தூக்கி போடுறாரு. அப்படி தூக்கி போடுற அமௌண்ட் அந்த 1 கோடி ரூபாய்க்கு தான் ஒரு இனிஷியலாக ஒரு அட்வான்ஸாக 60 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடுக்கு. அந்த 60 லட்சத்தை வைத்து கொண்டு தான் அவன் 2 இடங்களில் கடை போட்டிருக்கிறான். கடைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்குறான். ஒன்று வந்து ப்ரோசோன் மால், இன்னொன்று வந்து சாய்பாபா காலனியில். அதுக்கு டெக்ஸ்டைல் கடை வைக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறான். அந்த அட்வான்ஸ் இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்திருக்கு. அந்த 60 லட்சம் அப்படிங்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி ஒரு அட்வான்ஸ். இன்னும் பேலன்ஸ் 40 lakhs கொடுக்கணும் அவனுக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ நமக்கு கிடைக்கப்பெறுகிறது மக்கள். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டான பிளான்டாக பண்ணப்படுகின்ற விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. சரி, இப்போ நம்ம அதை லைட்டாக அப்படியே ஒரு ப்ரஷ்அப் பண்ணி பார்க்கலாமே. இதை வந்து வில் கால் இட் த திங்ஸ். நல்லா போயிட்டுருக்க கம்பெனி மேலே திடுப்புன்னு ஒருத்தன் வெளியே வந்து இந்த கம்பெனியை பற்றி நான் வந்து எங்களுடைய மகளிர் அணி வந்து ஏதோ 100 நாள் வேலை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க, போயிட்டு சமயத்தில் இந்த மாதிரி பெண்கள்லாம் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்காம ஃபோன் எடுத்து தோண்டிக்கிட்டு ஏதோ அடிச்சு உட்காந்துருந்தாங்க. இதை பார்க்குறப்போ வந்து இங்கே பயங்கரமாக இவங்கெல்லாம் வந்து சோம்பேறி ஆகுறாங்க. இது காரணம் இந்த கம்பெனி தான். இது வந்து மக்களுடைய இதை குறைக்குது, அதை குறைக்குது, இதை குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கிவிங் டு சைபர் கிரைம். கோயம்புத்தூர் சைபர் கிரைம் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் சைபர் கிரைம் விசாரிக்கிறாங்க. விசாரித்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எம்ஓ பார்த்துக்குங்க மக்களே. நான் திரும்ப சொல்லியிருக்கேன், 2001-2 சமயங்களில் இதே மாதிரி ஒரு எம்எல்எம் பேஸ்ட் கம்பெனி அந்த கம்பெனிக்கிட்ட போயிட்டு ஒரு ரவுடி மாதிரியான ஒரு பொலிட்டீஷியன் சொல்லக்கூடிய ஒரு ரவுடி மாதிரி ஆள் போய் காசு கேட்குறான். காசு கேட்குறப்போ அந்த கம்பெனி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே எப்படி உன் கம்பெனி நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவனுடைய ஆளுங்களையே அங்கங்கே செட் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த கம்பெனிக்கு அதை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறான். அதற்கு பிறகு இந்த இஷ்யூ வந்து போய் இஓடபிள்யூக்கு மாறி இஓடபிள்யூ இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பித்து இது வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மனவளர்ச்சி ஏற்படுத்துது இந்த கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் பெயிலில் வெளியே வந்து ஆட்டோமேட்டிக் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கம்பெனி அப்படிங்கிற தகவலும் நான் கிடைக்கப்பட்டது. இதே மாடல் சூப்பராண்டி பாருங்கள், ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடங்களில் வந்து அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஸோ அந்தந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு இந்த கம்பெனி எம்டி சக்தியானந்தன் அவர்களே போய் விளக்கம் கொடுத்துட்டு வரார். வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் கொடுக்குறான், விளக்கம் கொடுத்துட்டு வரார். அடுத்தது இது கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை கோயம்புத்தூர் சைபர் கிரைம் எடுத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதை செய்வதற்காக இவன் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கிறான். நாம் கேள்விப்பட்ட வரையில் மக்களே 99 கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து கொடுத்தானோ மெயில் அனுப்பிச்சுன்னே இருந்திருக்கான்றாங்க. அதற்கு பிறகு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பத்திரிக்கையாளரை கூட்டிகிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு நாள் நைட்டு 7:30 மணிக்கு உட்காந்து பேசி இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ண வச்சு, ஸோ ஒரு பத்திரிக்கையாளர் டிஸ்ட்ரிக்ட் பத்திரிக்கையாளர் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை அழைத்து கொண்டு சென்று இந்த கம்பெனி மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏனால் ஆரம்பத்தில் இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த ஃப்ராடுக்கு பணம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னும், இந்த ஒரு லெவலுக்கு இந்த ஸ்டெப்பு எடுத்து கொண்டு போனதுக்கு பிறகு தான் அவனுக்கு 60 லட்சம் காசு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்குது.
அந்த காசை வச்சு தான் அவன் இன்னும் ஜோஷ் ஆகிட்டுருக்கிறான். அவன் வந்து தொடர்ந்து இந்த கடைலாம் போடுறதுன்னு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறான். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இவனுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுறது. அந்த அசைன்மெண்ட்டை வச்சு இவனால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஒரு சில நபர்களை வைத்துக்கொண்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ட்ரை பண்ணுறான். ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுகிறது. அதுக்கு பிறகு வந்து கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் போய்ட்டு உங்கள் எம்டி போய்ட்டு விசாரணைக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு அப்ஸ்காண்டாவில் ஓடி ஒளியலை. ஒரே ஒரு சிஎஸ்ஆர் போட்டால் கூட, ஒரு கம்பெனி மீது சிஎஸ்ஆர் போட்டால் கூட பல கம்பெனிகள் இன்றைக்கு பயந்து ஓடி இருக்கிற வரலாறு உள்ளது. ஜஸ்ட் சிஎஸ்ஆர். ஆனால் இந்த கம்பெனி மீது இத்தனை இடங்களில் கம்ப்ளைண்ட், இத்தனை இடங்களில் வந்து விசாரணை, எல்லாத்துக்கும் சலிக்காமல் போய் அட்டன் பண்ணிவிட்டு விளக்கத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. கடந்த 9 மாதங்களாக, இப்போது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே சொல்லலாம். ஆனால் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் அது மட்டும் இல்லை, ஒன்றுத்துக்குமே இவனோட ட்விட்டர், இவனோட ஃபேஸ்புக், இவன் சோஷியல் மீடியா இதில் வந்து தொடர்ந்து பதிவு போட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே குரல் பண்ணி பாருங்க மக்களே. இது வந்து எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு பணத்திற்காக வேலை பார்க்கின்ற ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடோ இல்லை அன்புமணி ராமதாஸோ இங்கே உண்மையாக தப்பு பண்ணுற எந்த கம்பெனிக்கும் இந்த அளவுக்கு இறங்கி போராடல. எவ்வளவோ கம்பெனி மக்களை ஏமாற்றி, ரீசெண்டாக கூட ஒரு கம்பெனி மக்களை ஏமாற்றி ஆப்பிள் மூலியமாக ஏமாற்றின்னு சொல்லிட்டு ஆப் மூலியமாக பணம் தராமல் விட்டாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் வெளியே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் அன்புமணி ராமதாஸ் ஒரு வார்த்தை பேசலை. இவன் அதை பற்றி ஒன்று கூவுன்னு கூவி வந்து இறங்கி நான் போராட போகிறோம், ஐயோ என் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எவனுமே பேசலை. இந்த கம்பெனிக்கு மட்டும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறானுங்கனால் இதுக்கு பின்னால் இயக்கக்கூடிய அந்த விட்டமின் எம் என்னென்னு பார்க்கணும் நீங்கள். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறான், கூவுன்னு கூவுறான், ட்வீட்டாக போடுறான், ட்விட்டரில் ட்வீட்டாக போடுறான். எல்லாத்துக்குமே அன்புமணி ராமதாஸ் டேக் பண்ணி ஹாப்பி தட் அன்புமணி ராமதாஸ் அண்ணா இஸ் வித் மீன்னு போடுறான். இவன் ஒரு விஷயத்தை பண்ணால் எதுக்கு அவர் பேரை போடணும்? அப்போது அந்த அன்புமணி ராமதாஸ் சொல்லி இவன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு இவனுக்கு ஒரு கூலி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது. அண்ட் இவனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலுமே ஒன்றும் ரொம்ப பெரிய சூப்பர் ஹிஸ்ட்ரியும் கிடையாது. கொரோனா சமயத்தில் ஒரு ஒயின் ஷாப்பில் போய் 5000 எனக்கு காசு கொடுன்னு கேட்டு ஃபோனில் பிரச்சனை பண்ணி அவன் காசு தரமாட்டேன்னு சொன்னதுக்கு இவன் நேரில் வந்து வா என்ன வந்து பாருவான்னு சொல்லி கையை அசைச்சு கூப்பிட்டு அந்த பார்னர் கடுப்பாய் வந்து செவில் மாலம் வச்ச ஒரு வரலாறு தான் பார்க்குறோம். அப்போது இவனுமே தூய்மையான, நேர்மையான, கை சுத்தமான அப்படிலாம் ஒரு கன்றாவையும் கிடையாது. இவனே ஒரு ஃப்ராடுன்னு தெரியுது. கோவிட் சமயத்தில் ஒரு பார் ஓனரை வந்து ட்ராப் பண்ணி அவங்ககிட்ட பேரம் பேசி காசு உனக்கு கொடுக்கலன்னா பின்விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்குன்னு சொல்லி கேவலமான வேலையை பார்த்தவன் தான் இவனும். ஸோ இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் மது ஒழிப்பு செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துக்கின்னு ஃபேக் ப்ரொபகண்டா பண்ணுறது. இந்த பக்கம் மது கடை நடத்துகிறவங்ககிட்ட போயிட்டு இங்கே மாமூல் வாங்குறது, காசு கேட்குறது. ஸோ 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருந்திருக்குன்ற பார்க்க முடிகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடை வச்சுக்கிட்டு இதை அரங்கேற்று இருக்கிறாங்கன்றது தெளிவாக இருக்குது. ஒவ்வொருவன் ட்வீட்டு ஏகப்பட்ட எஃபி போஸ்ட் போடுறான். ஸோ போட்டு என்ன பண்ணுறானால் உங்களுக்கு இதுதான் உண்மை, இப்படி தான் நடக்குது, இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எதற்குனால் விட்டமின் எம் கொடுத்த முதலாளிக்கு விசுவாசம் காட்டுவதற்காக. அது முடியுது பாருங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் எல்லாம் எந்த ஒரு, அதாவது அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு நோன் பர்சன் இல்லை செலிப்ரிட்டி வந்து ஏதாவது ஒரு இஷ்யூவை பேசினா மட்டும்தான் எந்த இடங்கள்லையுமே ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்ஸு கூடி வந்து அந்த இடத்துல இன்டர்வியூ எடுப்பாங்க. மற்ற எந்த இடமாக இருந்தாலும், இப்போ இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த ஃப்ராடுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு ஃபேமும் கிடையாது. இவனெல்லாம் கூப்பிட்டு தன்னை யாரும் அறிமுகப்படுத்திக்கிட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற அளவுக்கு இவன் வந்து அந்த ப்ரெஸ்ஸை கூப்பிட்றான், ப்ரெஸ்ஸை பிரசுரம் பண்ணுறாங்க அப்படின்னால் அது மிக முக்கியமான காரணம், ப்ரெஸ்ஸுக்கு பணம் கொடுக்காமல் வரமாட்டார்கள். நானும் ப்ரெஸ் தான் இருக்கேன், எனக்கு என்ன நடக்க நல்லாவே தெரியும். இதை எதிர்த்து பேசக்கூடிய சில நபர்கள் நானும் ஒருத்தன், எதுக்கு நான் பணம் வாங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நானும் ஒருத்தன். ஆனால் இதை வந்து சொல்கிறவர்கள் இல்லைங்க கொடுக்குறப்ப ஏங்க வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு அன்னோன் பர்சன் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாருனால் அந்த இடத்துல ப்ரெஸ்ஸு கூடுவதற்கு அப்படின்னு கண்டிப்பாக பணம் கொடுக்காமல் வரமாட்டார்கள். கவர் கொடுக்காமல் வந்து அந்த நியூஸ் எடுக்க மாட்டாங்க. அதாவது நியூஸை எடுக்கிறதுக்கு கவர் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கவர் எடிட்டருக்கு வரைக்கும் போகும் அந்த நியூஸை பிரசுரம் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அடுத்தது எல்லா யூடியூபர்ஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தா என்ன தகவல் கிடைக்குதுனால், இவனுக்கு கொடுக்கப்பட்ட 60 லட்சம் ரூபாயில் பல யூடியூபர்ஸை வந்து ஹையர் பண்ணி அவங்க இந்த மைவி3 ஆட்ஸ் அகெயின்ஸ்டாக பேச வைக்கிறதுக்குன்னே அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்குமே ஒரு அமௌண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைக்கிது. இந்த 60 லட்சத்தில் அதுவுமே ஒரு பார்ட், அசைன்மெண்ட்டில் ஒரு பார்ட், சாப்டர் மாதிரி. அதற்கு இவன் பல யூடியூபர்ஸை ஹையர் பண்ணியிருக்க வேண்டும், அவங்கள பேச வச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அவங்க அசைன்மெண்ட்டில் ஒரு பார்ட். இன்னொரு கொடுமை பார்த்தீங்கன்னா மக்களே, இன்னொரு விஷயம் இருக்குது. EOW கோயம்புத்தூர்லேருந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சமயத்தில், கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர் பண்ணுற சமயத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகரின் மூலியமாக மைவி3 ஆட்ஸ் கிட்ட 100 கோடி ரூபாய் பேரம் பேசி பார்க்கலாம். ஏன்னால் இந்த கம்பெனி கொடுத்த 20 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் இந்த கம்பெனியை எதிர்த்து, அதாவது மைவி3 ஆட்ஸை எதிர்த்து அந்த கம்பெனிக்காக இவங்க வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சால், அதை விட அதிகமாக கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அமைதியாக இருந்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் மைவி3 ஆட்ஸுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகரின் மூலியமாக பேரம் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. ஆனால் ₹1 கூட மைவி3 ஆட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். நாட் ஈவன் சிங்கிள் ரூபி. அவங்க மைவி3 ஆட்ஸ் எடுக்கிறாங்களா, நாங்கள் எந்த தப்பும் பண்ணல, என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க, நாங்கள் ₹1 தர மாட்டோம், ஏன்னா லீகல் தானே, லீகல் நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் தப்பு பண்ணல, நாங்கள் ஏன் பயப்படுறோம் கேட்டிருக்கிறாங்க மைவி3 ஆட்ஸுடைய நிர்வாகிகள். ஸோ இதுவும் நடந்திருக்கிறது. அதாவது எங்கே பேரம் அதிகமாக படியுதுன்னு பார்த்துட்டு, நீ 20 கோடி தானடாப்பா கொடுத்த, அவங்க 100 கோடி கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்கப்பா, நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஏன் உனக்காக பண்ணணும், ஏன்னா நத்திங் இஸ் அக்கௌண்டபிள், எல்லாம் பிளாக் மணி. என்ன எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், என்ன பண்ண முடியும்? சார் நான் ஒரு கம்பெனியை வந்து அழிக்கிறதுக்காக நான் காசு கொடுத்தேன் சார், அந்த காசை வாங்கிட்டு அந்த கம்பெனிக்கிட்ட போய் பேரம் பேசி அவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு எனக்கு நாம போட்டாங்க சார், பேச முடியுமா? அவன் போயிட்டு பேச முடியாது இல்லைங்களா? அந்த வேலையும் பார்த்துருக்காங்க. அது நடக்கலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா EOW கோயம்புத்தூர் இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள். விசாரித்து அவர்கள் இந்த இதை கிடப்பில் போட்டுறாங்க. ஏன்னா மக்களே, ஒரு காவல்துறைக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறது. அண்ட் எதற்காக ஒரு கம்பெனி இப்படி அடிக்க ட்ரை பண்ணுறாங்கன்றது ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஒரு கம்பெனி எதிர்த்து அவன் டெய்லியும் காலை எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் ட்வீட்டாக போட்டுட்ருக்கான் அப்படின்னா அவனுக்கு வேலை வெட்டியே இல்லைன்றதும் ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த கம்பெனி எதிர்த்து சட்டமன்றம் வரைக்கும் தீர்மானம் பண்ணணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்களை கொடுத்து அப்பாவை அதை பார்த்து தூக்கி தூரம் போட்டார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது செம்ம சிரிப்பாக இருந்துச்சு, அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சு. தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தை கூடுறப்போ அந்த எம்எல்ஏ அனுப்பிச்சுக்கிறாங்க லெட்டர் போட்டு. லெட்டர் அப்பாவு அவர்கள் பார்த்து அடுத்துக்கு தூரம் போட்டார், அவனுடைய போ அப்படின்ட்டார். இதெல்லாம் செம்ம காமெடி, அல்டிமேட் காமெடி மக்களே. இவர்கள் எந்த அளவுக்கு பணத்திற்காக இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்லலாம். ஒரு வாரம் சொல்லுவாங்க பாருங்க மக்களே. அதாவது ஒரு காலத்தில் அரசு ஊழியர்கள் இல்லை அரசியல்வாதிகளை பொறுத்து சொல்லுவாங்க, பா அவர் நேர்மையானவர்ப்பா, உனக்கான வேலையை பண்ணி கொடுத்துருவார், காசு வாங்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்தில் ரிவர்ஸ் எப்படி ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா அவர் ரொம்ப நேர்மையானவர்ப்பா, அவர் காசு வாங்கிட்டாருன்னா எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவார் அப்படிம்பாங்க. இப்போ அது அப்படியே இங்கே சிங்காது பாமகக்கு, அன்புமணி ராமதாஸுக்கும் கூடுற கால கேட்கும். ஸோ காசு வாங்கிட்டாருன்னா ஒழுங்காக பண்ணி கொடுத்துருவார்ப்பா, ரொம்ப நேர்மையானவர்ப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இது நடக்குது. அதற்கு பிறகு EOW கோயம்புத்தூர் இதை கிடப்பில் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே RBI ரூல்ஸின் படி இந்த இடத்துல உங்களுக்கு அவங்களுடைய KYC கேட்குறாங்க. அதில் வந்து ஒரு சில ஃபார்மேஷன்ஸ் ஏற்படுகிறது மைவி3 ஆட்ஸ்க்கு. இதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கை சென்னைக்கு மாற்றுங்க, ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கிறாங்க, சென்னைக்கு மாற்றுங்கன்னு சொல்லி இதுவரையில் இல்லாத அளவு, அதாவது மைவி3 ஆட்ஸ் நிர்வாக இயக்குனர் மட்டும் போல நிர்வாக இயக்குனர் மற்றும் நிர்வாகத்தினர்கள் அப்படின்னு அந்த FIR ஆல்டர் பண்ண வச்சு
அது நிர்வாகத்தில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த மைவி3 ஆட்ஸ் ஒட்டுமொத்த டைரக்டர்ஸ் அவங்க கீழே உள்ள எல்லாரும் வருவாங்கன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ டைரக்டர்ஸும் எம்டியும் சேர்ந்து இந்த எஃப்ஐஆரில் வர மாதிரி பண்ணிட்டோம்னா என்ன அல்டிமேட் பிளான் பார்த்துக்கலாம் மக்களே. இப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டோம்னா இவங்க எல்லாரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்னு இல்லையா. இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போது நீங்கள் இதுவரையில் கோயம்புத்தூரில் விசாரித்த லாஸ்ட் மொமெண்ட் வரைக்குமே என்ன நடக்குதோ அதனை விசாரணைக்கு அவங்க எம்டி போயிட்டு வந்துடுறாரு, விசாரணை முடிச்சுட்டு வந்துடுறாரு, முடிச்சுட்டு வந்து அப்படி கொடுத்துறாரு. அப்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய மைவி3 மெம்பர்ஸ் யாருக்குமே எந்த ஒரு பயமோ பதட்டமோ கிடையாது. எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அண்ட் கம்பெனி ரன்னிங்கில் இருக்குது, எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ இத்தனை நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த அசைன்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேபி சொர்ணம்னு 2 பேரை வச்சுக்கிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே, என்னால் அவர்களுக்கு யார் கண்ட்ரோல் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா இந்த பாலுமணி கண்ட்ரோல் இருக்கிறான். இப்போது நான் பாலுமணி அப்படிங்கிறவனுடைய மருமகன் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நபர் தான் மைவி3 பேபியும் சேர்த்து விட்ட ஒரு நபர். ஆனால் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, நான் அதை பார்த்தா எக்ஸ்போஸ் நான் பண்ணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன். நம்ம ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நபர் எங்கேயுமே வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல மைவி3 அகேன்ஸ்டாக. எங்கேயுமே அவர் வந்து இந்த கம்பெனி அகேன்ஸ்டாக பேசல. ஏனால் அப்படிலாம் பண்ண சொல்லிட்டாங்கன்னா மருமகனும் மகளும் பிச்சு விடுவாங்க பாலுமணியை, அதை பண்ண சொல்ல. ஸோ அந்த ஸ்ரீனிவாசன் சேர்த்து விட்ட 2 பெண்கள் அவங்க கேட்க நாதி கிடையாது, யாரும் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பெண்களை வைத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. அதுவும் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வரல, இது கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க முதலில். இது எல்லாமே எல்லாமே சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே ஒரு பவுண்டரிக்குள்ள அடங்கும். இது எல்லா பவுண்டரியும் அந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற பவுண்டரிக்கு உட்பட்டு அடங்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வைக்கிறாங்க. ஜூன் 4 அன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட், அதாவது ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஜூன் 4 அன்னைக்கு இஓடபிள்யூ சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இந்த கேஸ் வந்து மாறி அங்கே ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. அன்றைக்கு ஹைகோர்ட்டில் போயிட்டு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க இந்த பேபியும் சொர்ணமும். எதுக்குன்னா இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிம்பிளாக இஓடபிள்யூ கேஸ் வச்சுருக்காங்களே அங்கத்தையும் மாற்றி விட்டாங்க. அந்த ரிட் பெட்டிஷன் இஸ் டிஸ்போஸ்ட், முடித்து வைக்கப்பட்டது, பெண்டிங் கிடையாது, முடிச்சிட்டாங்க, இந்த டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அந்த கேஸ். இதற்கு பிறகு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நிர்வாகத்தினர்கள் மேலே எல்லார் மேலேயுமே இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிறதுனால யாரும் வெளியே வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை வெளியே சொல்ல முடியாமல் போகும், எல்லாரும் அப்ஸ்காண்டிங்கில் போயிடுவாங்க. அப்போ இந்த கம்பெனி மேலே இல்லாத பொல்லாதையே வந்து நம்ம சொல்கிறது, அதாவது அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த ஃப்ராடு சொல்கிறது தான் தகவலாக இருக்க முடியும். அப்படி சொல்லி இந்த கம்பெனி அகெயின்ஸ்டாக ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி குவிச்சிட்டோம்னா முதலாளி கொடுத்த விட்டமின் எம்முக்கு நம்ம வந்து வேலை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம என்ட்ரி வந்துடுச்சு. நம்ம என்ட்ரி வந்தோடனே என்ன லீகல் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன விஷயம் நடக்கும், என்ன போயிட்டுருக்குன்றதை நம்ம புட்டு வச்சுட்டோம். இப்போது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது பார்த்தீங்கன்னா மக்களே, இவங்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டே வரல, அதான் உண்மை. இப்போ என்னன்னா, காசு கொடுத்த முதலாளி கேட்கறான், என்னப்பா அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், நீங்கள் கம்ப்ளைண்ட்டே வர மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வீடாக போய் அவங்க பிச்சைக்க ஆரம்பிச்சாங்க கம்ப்ளைண்ட்டு. அதுவும் நடந்தது ஒரு டைமில். வீடாக போகிறது, கதவை தட்டுறது. மைவி3 மெம்பரா நீங்கள்? ஆமாங்க. திருவிட கூட காட்டுப்பா, தயவுசெய்து கம்ப்ளைண்ட் கொடுங்கப்பா, மடிப்பு சேகரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கேவலமாக படுத்தே விட்டானையா அப்படின்னு படுத்தும் கூட கம்ப்ளைண்ட் வரல. ஏனால் இங்கே உள்ள மக்களுக்கு லீகல் எப்படி நடக்கும், என்ன ஆகும், எப்படி இந்த கேஸ் போகும், இதில் உங்கள் கம்பெனி மேலே தப்பு சுத்தமாக கிடையாது, எந்த அளவுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்கன்றதை நம்ம எடுத்து உரைத்த பின்பு மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த அசோக் ஸ்ரீநிதி தான் மிகப்பெரிய ஃப்ராடுன்னு புரிஞ்சுக்கிட்டு மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இப்போ என்ன பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்த முதலாளி காசு கேட்குறான், என்னப்பா காசுலாம் வாங்கினீங்க நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறான். இந்த பக்கம் கம்ப்ளைண்ட்டே வரல. இன்னொரு பக்கம் ஸ்டாட்யூட்ரி பெயிலில் இவர்கள் வெளிவருவதற்கான வேலைப்பாட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய கீழ்த்தரமான விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கங்க மக்களே.
இதான் நடந்துக்கிட்டு இருக்கிற கம்ப்ளீட் சினாரியோன்றதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இன்னொரு விஷயம் பாருங்களேன், இதை உட்காந்து யோசிச்சு பாருங்கள் மக்கள். அதாவது ஜென்ரலாக அரசியல் கட்சிக்காரங்க கம்பெனிகிட்ட காசு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து சென்ட்ரல் கூட வந்து நாங்கள் இப்போது டைப்பில் இருக்கோம், கூட்டணி கட்சியில் இருக்கோம், எங்கள் கட்சிக்கு வந்து கொஞ்சம் நிதி தேவைப்படுது, நிதி கொடுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ, உதாரணத்துக்கு டெண்டர் ஏதாவது தேவைப்படுது அவங்களுக்கு, நாங்கள் சென்ட்ரலில் பேசி டெண்டர் வாங்கி தரோம் உங்களுக்கு. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து எதாவது லான்ச் பண்ணுறீங்களா, லான்ச்சுக்கு வந்து பிஎம் வரணுமா, இல்லை ஏதாவது அங்கே உள்ள சென்ட்ரலில் யாராவது மினிஸ்டர்ஸ் நீங்கள் பார்க்கணுமா, நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், அதெல்லாம் பேசி அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு, நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம், உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டு அரசியல் கட்சிக்காரர்கள் கம்பெனிஸ் கிட்ட காசு வாங்குவாங்க. வேறு வழி கிடையாது. இது வந்து குளோபல் நடக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ நீங்கள் யூஎஸ் எடுத்தாலுமே, கனடா எடுத்தாலுமே, யூகே எடுத்தாலுமே, எந்த இடத்த எடுத்தீங்களாலுமே அரசியல் கட்சிக்காரர்கள் இப்படித்தான் பணம் வசூல் பண்ண முடியும். இதுதான் பாயிண்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சொல்லலாம், தமிழ்நாட்டில் இன்னும் ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை ஒரு கம்பெனி அழிக்கிறதுக்குன்னு இன்னொரு கம்பெனிக்கிட்ட காசை வாங்கிட்டு அதை அழிக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னால் இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு மக்கள் கேவலமாக பார்க்கின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு மக்கள். அது உங்கள் கட்சிக்கு காசு வேணும் அப்படின்னால் நீங்கள் பாசிட்டிவாக காசு வாங்குறது வேறு. இல்லைங்க எங்களுக்கும் டெண்டருக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் போய் எந்த மினிஸ்ட்ரியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில பிஸ்னஸ் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கும் எந்த மினிஸ்டருக்கும் அரசியல் கட்சிக்கும் சம்மந்தமே இருக்காது, அவங்களோட துணையும் தேவைப்படாது. பட் இவங்களுக்கு சில மரியாதை எதிர்பார்ப்பாங்க, சில ஒரு மரியாதை நிமித்தம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா மக்களே, சென்ட்ரல் நிறைய வந்து அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த அவார்டுக்கு நான் உங்களுக்கு உங்கள் பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உங்கள் பேர் வரும், உங்கள் அவார்டு கொடுக்கும், சென்ட்ரலே உங்கள் அவார்டு கொடுத்த மாதிரி நான் கொடுக்க வைக்கிறேன். அப்போ உங்களுடைய ரேட்டிங் ஏறும். ஏன்னால் உங்களுக்கும் கவர்மெண்ட் டெண்டருக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் கவர்மெண்ட் டெண்டர் வாங்கி பிழைக்கிறால் கிடையாது. ஏன்னா உங்கள் பிஸ்னஸே வேறு. அப்படின்னால் உங்களை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மினிஸ்டர்ஸ் நான் மீட் பண்ண வச்சு நான் உங்களுக்கு மாலை மரியாதை பண்ண வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஃபேம் இருக்கும், உங்களுடைய கம்பெனிக்கான க்ரோத் இருக்கும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரக்கூடிய அவார்ட்ஸ் உங்கள் கம்பெனி கிடைக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு மைலேஜ் கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பாசிட்டிவாக கொண்டு போய் அதற்கு நிதி கேட்டு வாங்கி அப்படி பிழைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தால் சரிப்பா, இது பாசிட்டிவாக கொண்டு போய் பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு கம்பெனி அழிப்பதற்கு இன்னொரு கம்பெனிக்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிறாங்க 1.25 வருஷமாக அப்படின்னால் இந்த மாதிரி ஒரு கேவலமான பொழப்பு தேவையா அப்படின்னு மக்கள் இந்த பாமகவை பார்த்து ஏளனமாக சிரிக்கும் நிலைமை வந்து விட்டதுன்னு பார்க்க முடியுது மக்களே. இதுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த எம்பி எலெக்ஷனில் வச்சு செஞ்சாங்க மக்கள், அதற்கு அப்புறம் நடந்த பை எலெக்ஷன்லையும் வச்சு செஞ்சாங்க மக்கள் பாமகவை. அவங்களுக்கு மாம்பழம் பிதிங்கெடுத்துடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு, சின்னமே போயிடுச்சு. இன்னொரு விஷயம் மக்களே, அதாவது இவங்க எந்த அளவுக்கு ரீசெண்டாக ஒருத்தர் பேசுகிறப்போ பகிர்ந்துக்கிறேன் சார். ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, என்னென்னா அன்புமணி ராமதாஸ் வந்து அப்படி மேலே பார்த்த மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு போட்டோ எடுத்துருப்பாங்க சார். அது ஏன் எடுத்தாங்கன்னு தெரியுமான்னு கேட்டார் ஒரு அரசியல் பிரமுகர். அவர் ஏன் சார் எடுத்தாங்க தெரியலையே சார் அப்படின்னு கேட்டப்போ, இந்த ஃபோட்டோ காமிச்சு இந்த ஃபோட்டோ பாருங்கள் சார், இந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள் மக்களே. இது ஒபாமா அமெரிக்க அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஒரு பிஆர் கம்பெனி அவரை வச்சு அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க. இப்போ பிளான் பண்ணுறப்போ ஒரு கருப்பின மக்கள்கிட்ட இருந்து ஒரு அதிபர் வராரு அமெரிக்காவுக்கு அப்படிங்கிறப்போ 2 வார்த்தை ஏதாவது ஒன்று போட்டு அந்த 2 வார்த்தையில் வந்து ஒரு முழக்கம் மாதிரி அதை செயல்படுத்தும் சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போது ஹோப், நம்பிக்கை, முன்னேற்றம், ப்ராக்ரஸ், நம்பிக்கை முன்னேற்றம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. ஸோ ஹோப் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்ற முழக்கத்தை வச்சு அதற்கு ஒபாமா வந்து அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஷூட் எடுத்து அந்த ஃபோட்டோஷூட்டை போட்டு ஹோப் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு போட்டு அந்த ப்ரொமோஷனை பிஆர் டீம் பண்ணாங்க. தட் ஹஸ் பிகம் சூப்பர் டூப்பர் ஹிட். அது வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட கரிஸ்மேட்டிக்கான ஒரு பேச்சு,
இன்னைக்கு வரைக்குமே அவருடைய மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஃபிசிக்கு, மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நார்மலாக இறங்கி பேசக்கூடிய தன்மை, இதெல்லாமே வந்து இட் மேட்டர்ஸ் அ லாட் ஃபார் ஒபாமா. இது மட்டுமே இந்த காரணம் கிடையாது. பிஆர் டீம் வந்து ஒரு 50% மைலேஜ் பூஸ்ட் பண்ணால் பேலன்ஸ் 50% அவருடைய இண்டிபெண்ட்டான இண்டிவிஜுவலான ஒரு கரிஷ்மேட்டிக் விஷயமும் அவருடைய கேரக்டருமே ரொம்ப அடங்கியிருக்கும் அமெரிக்க அதிபர் ஆகிறதுக்கு. அதை நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். இந்த ஹோப் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற இந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு ஒபாமா ஜெயிச்சதுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை பாருங்கள் மக்களே. அதாவது ஒபாமா வந்து கேஷுவலாக அப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இந்த இமேஜை பாருங்கள், அப்படி தூக்கி பார்க்குறாரு. சார் அப்படியே இல்லைங்க கப்புன்னு பிடிச்சி ஃபோட்டோ சார் அப்படி பிடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு போட்டுக்கிட்டு ஒரு ப்ரொபகேண்டா பண்ணாங்க. உண்மையாலுமே இந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு திரு முடிக்கிற மாதிரியே இருக்குது மக்களே. இப்படி ஒரு ஃபோட்டோவை எடுத்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு போட்டு நான் முதல்வரான ஆள் அப்படின்னு போட்டு ஒரு ப்ரொபகண்டா பண்ணி இவரை ஒரு சிஎம் ஆக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு எலெக்ஷன் இறங்கினாங்க. அந்த எலெக்ஷனில் இருக்கிறதுலே மிக மோசமான தோல்வி அப்படிங்கிறதை பாமக சந்திச்சுது. இதில் கூட ஒரு சுயமான யோசனை இல்லாத ஒரு நபர்கள் தான் பாமகவா அப்படிங்கிறத பற்றி அன்றைக்கி விவாதம் போயிட்டு இருந்துச்சு ஒரு பிரமுகர் கூட. அதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க தான் இந்த விஷயம் சொன்ன மக்களே. இந்த அளவுக்கு ஒரு சுயமான யோசனை சுய சிந்தனை எதுவுமே இல்லாமல் பணம் மட்டும்தான் அவங்களுக்கு பிரதானம். அவங்க ஒரு நபர் பேசியிருப்பார் பாருங்க இந்த எலெக்ஷன் சமயத்தில். எலெக்ஷன் வந்துடுச்சுன்னா பாமகவை பொறுத்தளவுக்கு கடையை விரித்து வச்சுருவாங்க. அப்போ யார் வந்து கடையில் அதிகமான பிட்டிங் போகிறாங்களோ அவங்க அந்த கடைக்கு அந்த இடத்துக்கு போய் பாமக சேர்ந்துருவாங்க. இது ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருப்பார் ஒரு நபர். அந்த விஷயம் அப்பொழுது உடனடியாக அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு யார் எதுக்கு அப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிலாம் இல்லைன்னு மறுத்திருப்பார். ஆனால் நடந்த விஷயம் பார்த்தா அப்படி நடந்துச்சு மக்களே. அதாவது அதிமுக கூட இல்லாமல் பாஜக கூட போயிட்டு அன்புமணி ராமதாஸும் பாமகவும் சேருவதற்கு பாஜக ஒரு பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. திமுக அதிமுகவை டவுன் பண்ணுறதுக்காக கூட வந்து பாமக இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட்டேஜ் இருந்துன்றதுனால இந்த பாமகவை அங்கேருந்து கழட்டி கொண்டு போகிறதுக்காக திமுகவை பணம் கொடுத்துருக்காங்க. அதையும் வாங்கிட்டார். ரெண்டையும் வாங்கிட்டு பணத்திற்காக போய் பாஜக இணைஞ்சது தான் இந்த பாமக அப்படிங்கிறது. இந்த எலெக்ஷனில் பாமகவை சேர்ந்த பாமகவுடைய ஹார்ட்கோர் வெறியர்களே சொன்ன ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே பாமக வந்து ஜெயிக்காது சார், அவ்வளோதான் சார், எங்கள் எல்லாருடைய கனவையும் ஓயிச்சிட்டாங்க அவங்க. பாஜக அகெயின்ஸ்டாக நினச்சிட்டு நாங்கள் எல்லோரும் பாஜக அகெயின்ஸ்ட்டு, இன்றைக்கி நாங்கள் பாஜகவோட சேர்ந்து அங்கே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது சார். எப்படி வேலை செய்ய முடியும்? இந்த முறை சென்ட்ரல் எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்கோர் பாமக ஓட்டர்ஸ் எல்லாருமே ஓட்டு போட்டது அதிமுகவிற்கு. இதை அவங்க சொல்லிட்டே செஞ்சாங்க. அப்போது பணத்திற்காக என்ன வேணாலும் நாங்கள் செய்வோங்க. எங்களுடைய அசட் இப்போதைக்கு பார்த்தா கட்சி. இந்த அசட்டை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படிங்கிற குணம் கொண்டவர்கள் தான் பாமக அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது மக்கள். இந்த இடத்துல ரீசெண்டாக கூட பாருங்களேன், தமிழ்நாடுன்ற பேரே இல்லைங்க இந்தியா பட்ஜெட்லையும் கேட்டதுக்கு நீங்கள் எங்கள் 25 MP எங்கள் எம்பி அமைச்சிருந்தீங்க நான் பேசியிருப்பேன் அப்படிங்கிறார். 25 MP எங்கள் எம்பி அமைச்சிருந்தீங்க மக்கள் தேர்ந்தெடுத்து அமைச்சா நாங்கள் பேசியிருப்போம். என்ன பேசியிருப்பீங்க? கம்பெனிகிட்ட பேரம் பேசியிருப்பீங்க. இந்த கம்பெனி அடிக்க அந்த கம்பெனிகிட்ட பேரம், அந்த கம்பெனி அடிக்க இந்த கம்பெனிகிட்ட பேரம் பேசியிருப்பீங்க. அதானே பேசியிருப்பீங்க நீங்கள். மக்கள் நலன் கருதி இப்போ பாருங்கள், இதான் உங்களுக்கு எண்ணம். 25 MP நீங்கள் எங்கள் எம்பியை நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் சென்ட்ரலில் போய் தமிழ்நாடுன்ற பேருக்கு ஒரு நிதி வாங்கி கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது தான் இவருடைய உண்மையான எண்ணம். அப்படி இருக்கக்கூடிய இவர் எல்லா இடத்துலையும் ஆதாயம் பார்க்கக்கூடிய நபர் இவர் எப்படிங்க வந்து ஐயோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மைவித்திரி அரசு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு மக்களுக்காக வந்து மக்களுக்காக இறங்கி மக்களுக்காக செய்கிறாராமா ஒரு வருஷ காலமாக? நம்ப முடியலையே மக்களே. ரியல் ஃபேஸ் அந்த இன்டர்வியூவில் வந்து வெளிப்பட்டுச்சு. 25 MP எங்கள் எம்பி நீங்கள் அமைச்சிருந்தீங்கன்னா நாங்கள் பேசியிருப்போம் அப்படின்றது தான் அவருடைய ரியல் ஃபேஸ். அவருக்கு வேண்டியது மணி, அவருக்கு வேண்டியது பவர், அவருக்கு வேண்டியது ஆட்சி அதிகாரம். நான் அப்போ தான் மக்களையே திரும்பி பார்ப்பேன் அப்படின்றது தான் அன்புமணி ராமதாஸ் ரியல் ஃபேஸ். இப்படிப்பட்ட அன்புமணி ராமதாஸ்
ஐயோ என் தமிழ்நாட்டு மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, என் தமிழ்நாட்டு மக்கள் சோம்பேறி ஆகுறாங்க, என் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவ்வளோ ஒரு கம்பெனி மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கு, மைவி3 ஆர்ட்ஸ் நாங்கள் ஒழிச்சே தீருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டோம், இல்லைனாலும் நாங்கள் சோறில் கையை வைக்க மாட்டோம் தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மேலே பாசம் பொங்கி வழிஞ்சு அப்படியே பெருசாகி வேலை பார்த்தாங்கன்னா ஒரு வருஷம். இப்போ தெரிதா மக்களே, பாமக அன்புமணி ராமதாஸ் பணத்திற்காக மட்டும்தான் எதையுமே செய்வார். அப்போ அப்படிப்பட்ட பணம் ஒருத்த கம்பெனி கொடுத்துருக்குனால அந்த கம்பெனி கொடுத்த பணத்திற்காக கீழே வந்து அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு அல்லக்கையை வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து 1 கோடி ரூபா அப்படி தூக்கி அந்த பிஸ்கெட்டு போடுற மாதிரி போட்டு வேலை பார்க்க வச்சுருக்காருன்றது ரொம்ப 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 தெளிவாக தெரியுது. ஒரு விஷயம் மக்கள், இது எல்லாத்துக்கும் பதில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எம்டி பெயிலில் வெளியே வர வேண்டும், கம்பெனியை தொடர்ந்து நடத்த வேண்டும், 69 லட்சம் உறுப்பினர்கள் அப்படிங்கிறது பல கோடிக்கு இது மாற வேண்டும். 2026 அப்படிங்கிற அந்த வருஷம் இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் அண்ட் டீடியஸ் இயர் ஃபார் யூ பீப்புள். அந்த வருஷத்தில் பாமகவுக்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவாக காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது மக்களே. 2026 நீங்கள் ஒரு கம்பெனியை அழிக்கிறதுக்கும் இவ்வளோ பேர் மக்கள் வாழ்வாதாரத்தை கெடுப்பதற்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பணத்துக்கு வேலை பார்த்தீங்களோ, நாங்கள் பதிலுக்கு வேலை பார்க்குறோம் உங்களுடைய கட்சியை எதிர்த்து அப்படின்றது வேலை பார்த்து உங்களுடைய ஓட்டு அப்படிங்கிற உரிமையை நீங்கள் 2026 எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த முறையே எம்பி எலெக்ஷன்லேயே பாமகவிற்கு மாம்பழ சின்னம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த முறை இன்னும் டோட்டலாக பாமக வாஷ் அவுட் ஆகிடுச்சினால் அதற்கு பிறகு மக்கள்னா என்ன, மக்கள் நம்பிக்கைனா என்ன, மக்களுடைய வாழ்வாதாரம்னா என்ன, கஷ்டப்படுற மக்களுக்கு யார் நல்லது பண்ணிருக்கிறாங்க, அவங்கள எதிர்த்து பணத்துக்காக மட்டும் நம்ம வந்து வேலை பார்க்கலாமா, பணம் மட்டும்தான் நமக்கு முக்கியமா அப்படிங்கிற எல்லா உணர்ச்சியும் உணர்வையும் எல்லா விதமான பதிலடியும் மக்கள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் மக்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செருப்படின்னு எதிர்பார்க்கலாம் மக்களே. ஆனால் ஒரு விஷயங்க, யாருக்கோ ஐடி ரைடு போகிறாங்க, ஐடி ரைடு போங்க அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு பல கோடி அழுட்டு வரலாம். நீங்கள் சப்போஸ் ஐடி ரேட் அப்படிங்கிற ஒன்று அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போச்சுனா தான் இந்த எல்லா கோல்மாலும் எப்படி ஒரு சொத்து வாங்கினாரு, அதாவது இத்தனை கோடி ரூபாய் சொத்து எங்கேருந்து கிடைச்ச அன்புமணி ராமதாஸுக்கு, என்ன வேலை பார்த்தாரு, அதாவது அவர் வந்து மினிஸ்டர் ஆகிறாரு, ஆனவனே ஒரு பர்டிகுலர் மெடிசன்ஸை பேன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட், அந்த பேனை நீக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட், எல்லாத்துக்கும் அமௌண்ட். அப்போ இத்தனை அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி இவ்வளோ ஒரு சொத்து எடுத்து வச்சுக்கிங்கனால் இந்த இத்தனை கோடி சொத்து எங்கேருந்து வந்தது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியை ஐடி கேட்க வேண்டும். ஐடி கேட்டு நீங்கள் ஒரு வாட்டி அவர் ரைடு போனீங்கன்னா தெரியும் மக்களே, பொதுமக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு தப்பான நபர் அன்புமணி ராமதாஸ்ன்றது தெரியும். நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், பரவாயில்லப்பா வெளியே வந்து பசங்கக்கிட்ட படிங்கப்பா, நல்லா படிங்க, படிச்சுட்டு டைம் இருந்தால் கட்சி வாங்கன்னு சொல்கிறாருப்பா நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவர் எந்த அளவுக்கு மோசமான நபர் அப்படிங்கிறதை மைவி3 ஆர்ட்ஸை புரிஞ்சுட்டோம் மக்களே. இந்த மைவி3 ஆர்ட்ஸ் வருவதற்கு முன்பு இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒரு சில பேர்கிட்ட பேசினப்போ நிறைய தகவல் கொடுத்தாங்க. கடலூரில் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பை வந்து எப்படி இவங்க அழிச்சாங்க, 1 லட்ச ரூபாய் காசு கேட்டிருக்காங்க, அவர் தரமாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காரு. அப்போ எப்படி அழிச்சாங்கன்ற கதையாக சொல்லிட்டு இருந்தார். நாம் விடுதலை சிறுத்தை கட்சியும் திருமாவளவன் எதிர்த்து பேசிகிட்டு இருந்த சமயத்திலையும் எங்களுக்கு இந்த கதைகள் வந்தது. நாங்கள் அந்த கதைகளை முழுசாக நம்பாமல் இருந்துட்டோம். அது நாங்கள் பண்ண தப்பு. ஆனால் இப்போ நாட்கள் ஆக 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 சம்பவங்களை அந்த பாமக நபர்கள் நிர்வாகிகளே சொல்லும் பொழுதும், அதே மாதிரி இப்போ இந்த மைவி3 ஆர்ட்ஸ் சமாச்சாரத்தில் அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும் பொழுதும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பாமகவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவங்க பணத்தை வச்சு பணம் பார்க்குறாங்க, கம்பெனி வச்சு பணம் பார்க்குறாங்க. ரெண்டுடைய சோர்ஸ், ரெண்டுடைய மேஜருமே பணம் பார்க்குறது மட்டும்தான். அங்கே பணத்தை வச்சு பணம் பார்க்குறதுக்கு ஆல்ரெடி பண்ணுறாங்க. இங்கே கம்பெனியை எதிர்த்து கம்பெனியை அழித்து இன்னொரு கம்பெனிக்கு வேலை பார்க்குறதுக்கு இங்கே வேலை பார்க்க ஆல்ரெடி பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது மக்களே. இல்லை பாதிக்கப்படுகிறது சராசரி ஏழ்மையான நடுத்தர இல்லை டவுன் ஆர்டர் பீப்புள் மட்டும்தான். கஷ்டப்படுகிற மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 2 கட்சியாலையும் எந்த பிரயோஜனம் மக்களுக்கு கிடையாது.
அண்ட் இப்போ சொல்கிறேன், பாமகவால் மக்களுக்கு இழப்புகள் மிக மிக அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னால் பணம் டெய்லியும் விடாது பணம் பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு மைவித்ரி ஆட்ஸ்ன்ற கம்பெனியை இவங்க அழிக்க இவ்வளோ வேலை பார்த்துருக்கிறப்போ 69 லட்சம் பேரான வாழ்வாதாரம் என்னாச்சு அப்படிங்கிறது கொஷின் மார்க். இப்போ உங்கள் கம்பெனி எம்டி பெயிலில் வெளியே வந்து அவர் மீண்டு வந்துருவாருன்னு சொல்கிறார் இல்லைங்களா, அந்த மீண்டு வருவதற்கு அவர் எவ்வளவு போராட்டத்தை போட வேண்டும், எவ்வளோ உழைப்பு போட வேண்டும். 2 மாத காலம் கிட்டத்தட்ட உங்கள் கம்பெனி வந்து அப்படியே நிற்குது. அந்த 2 மாத காலத்துடைய இழப்பை அவர் சரி கட்டுறதுக்கு 8 மாதம் 10 மாதம் உழைக்கணும் அவர். அப்போ எவ்வளவு மென்டல் ஸ்ட்ரெஸ் அவருக்கு இருக்கும் இந்த வயசில், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்க வேண்டியது இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அந்த வயசில். இதுக்கு காரணம் என்ன? யார் காரணம்? கேவலம் பணத்துக்காக ஒரு கம்பெனி அழிப்பதற்கு இன்னொரு கம்பெனி காசை வாங்கிட்டு வேலை பார்க்குற அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு நபரும் அவருக்கு வேலை பார்த்து கொடுக்குற அல்லக்கைகளும் தான். 2026 பாமகவிற்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிப்பாங்க மக்கள் எதிர்பார்க்கலாம். மக்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.